அட பாவிகளா, இதுதான் காரணமாடா? அட இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு தான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இப்போதான் எபிசோடு பார்த்த மாதிரி, ஐயோ இவ்வளோ நடக்குதா, அப்பப்பா இவ்வளோ நடக்குதான்னு சொல்லி ரெட் கார்டை தூக்குனதா? எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இதற்கு மேலே நம்மளால் வந்து சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ டிஆர்பிக்காக பலிகடா ஆக்கப்பட்ட பார்வதி கமருதீன் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. வீடியோவை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆஹா, பார்வதியும் கமருதீனும் தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் வந்து வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இதை 3 வாரத்திலே இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாத மொத்தம் 7 கார்டு கொடுக்கணும், ரெட் கார்டு. அதெல்லாம் கொடுக்காம அப்பப்பெல்லாம் வந்து சாதாரணமாக விட்டுட்டு இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எங்கேயோ இடிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோமா. அதன்படி இந்த பாரதி கமருதீனை தூக்குனது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறத நம்ம வந்து தோல் உரிச்சிருந்தோம். சாண்ட்ராவுடைய ஆக்டிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தின நம்ம தான் வந்து பண்ணியிருந்தோம். வேறு எவனும் வந்து பேசலை அதெல்லாம். ஓகே, ஸோ இது வந்து உறுதியாக இருக்கிறதுக்கான ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாண்ட்ராவும் இந்த விஜய் டிவியும் சூப்பராக வந்து ஒரு பில்டப் பண்ணி என்னமோ தப்பு பார்வதியும் கமருதீன் மட்டும்தான் நம்ம மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்கானுங்க. அது எதனால் அப்படின்னா முழுக்க முழுக்க டிஆர்பி. ஒரு பக்கம் ஜனநாயகனுடைய ட்ரெய்லரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பராசக்தி படத்துடைய சிவகார்த்திகேயன் இருக்குது. சண்டே தான் இன்னைக்கு, சரியா? 2க்கும் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க மூதேவிங்க, சாட்டர்டே தூக்கிட்டாங்க இது தெரியாமல். அதாவது இவ்வளோ பண்ண தெரிஞ்ச உனக்கு அது எந்த நாளில் பண்ணணும்னு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சாட்டர்டே இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் பேசிட்டு, இல்லாட்டி இந்த டாபிக் உட்காந்து படம் பார்த்தார்ல 40 நிமிஷம் குறும்படம் உட்காந்து வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் சேர்ந்து பார்த்தார்ல, அது 1.5 மணி நேரம் பார்த்துருக்கட்டும். விஜய் சேதுபதி நம்ம பார்த்தது எல்லாத்துக்குமே தெரியும். அதை எபிசோடில் பார்க்காதவங்க போட்டிங்க, 1.5 மணி நேரம் போட்டுக்கோங்கன்றேன். போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து 2 ரெட் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் டிஆர்பி வந்து ஹெவியாக இருக்கும்ல. ஆனால் அப்போ சனிக்கிழமை பார்க்க மாட்டாங்கல்ல. சனிக்கிழமை பார்ப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஜனநாயகம் தானே பார்ப்பான், பராசக்தி தானே பார்ப்பான், இந்த இட்டு போன சோழம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சாட்டர்டே தூக்கிட்டாங்க. டிஆர்பி ரைஸ் ஆகிடுச்சா? திவாகருக்கு அப்புறம் பார்வதிக்கு மட்டும்தான் டிஆர்பி. உங்களுக்கே தெரியும், எவிக்ஷனை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் யாருக்கு அதிக டிஆர்பி இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டாங்களா? பண்ணி முடித்த உடனே இப்போ மானங்கெட்ட விஜய் டிவி என்ன பண்ணுறான் அப்படின்னா திருப்பியும் இதை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரும் வாழ்க்கையை முடிச்சு விட்டேன்னா அந்த ஷோவில் சொல்கிறேன். ஏன்னா 2 பேருக்கும் ஒரு கனவு இருந்துச்சு, இவங்களுக்கு டைட்டில் அடிக்கணும்னு கனவு இருந்துச்சு. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 போகணும், அவன் டைட்டில் அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். இது வரைக்கும் யாருமே டைட்டில் அடிக்கணும்னு சொல்லவே கிடையாது. இவங்க 2 பேரும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி. அப்படிப்பட்ட ஒரு நபர்களை வெளியே அனுப்பணும். உத்தமர் சவரியை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் கொண்டு வரணும். ஏன்னா அவர் எதுவுமே பண்ணல, அவன் நடிக்கவே இல்லை. சாண்ட்ராக்கு உண்மையாக ஒரு தம்பியாக இருந்தார்னா அது கூட செஞ்சுருக்க மாட்டார். அந்த அளவுக்கு வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். இவரும் சிவாஜி கணேசன், நம்ம சிவாஜி கணேசன் பேருக்கே இழுக்கு இந்த மூதேவி சொல்கிறதுக்கு, விக்கல் சீக்கிரம் நீ தான் சொல்கிறேன், சரியா? சிவாஜி கணேசன் ஃபேமிலி பார்த்தாங்கன்னா டேய் எங்கள் அப்பா திருப்பி பிறந்தாருன்னு நினச்சிருவாங்க. அந்த மாதிரி சாவித்திரி ஃபேமிலி பார்த்தாங்கன்னா சாண்ட்ராலாம் என்னங்க எங்கே முன்னாடி சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக பில்டப் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? சாட்டர்டே எபிசோடு எடுத்து ஒரு தடவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதுவே மறு ஒளிபரப்பு. எப்படி மறு ஒளிபரப்பு திருப்பி டெலிகாஸ்ட் எப்போ? 11 மணி காலையில், இன்னைக்கு 11 மணி நைட்டு, திருப்பி இன்னைக்கு. எதுக்கு ஆடுதலி பார்க்கும்போது ஜனநாயகம்லாம் வந்துச்சுன்னா எதுவுமே போகாதே. சண்டே எபிசோடு குப்பை மாதிரி இருக்கும், ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. உள்ளே இருக்கிற அந்த 7 இப்போ இருக்கிற 6 டம்மியும் சும்மா வெட்டி டம்மி, ஒன்றுத்துக்கு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? வேறு யாரை தூக்குனாலும் டிஆர்பி வரும். திவ்யா கணேசன் தூக்குனா டிஆர்பி வருமா? சொல்லுங்க பார்ப்போம். சூனிய கிழவியை தூக்குனா, திவ்யா கணேசன் சூனிய கிழவியை தூக்குனா வருமா? வராது டிஆர்பி. கனகன் தூக்குனா வருமா? வராது. விக்கல் சீக்கிரம் தூக்குனா வருமா? சபரி தூக்குனா வருமா? வராது. யாரை தூக்குனா டிஆர்பி இருக்கும்? பார்வதி கமருதீன் தூக்கி போட்டு அன்னைக்கு எபிசோடு போட்டியா, அன்னைக்கு டிஆர்பி எடுத்துட்டியா, அடுத்த நாள் டிஆர்பி எடுப்போம். எத்தனை மணிக்கு போடணும்? 11 மணிக்கு போடுவோம் காலையில். அடுத்து 11 மணிக்கு நைட்டு போடுவோம். சரி, டிஆர்பி எடுத்துட்டோமா? ரைட்டு. ஆட வெக்கங்கட்ட ஈத்திர பயில்களா, இதுக்கு வெளியே 4 பேர்ட்டு வாங்கி மடக்கு குடிக்கலாம், இல்லை பிச்சை எடுக்கலாம் வெளியே போய். கேவலமாக இல்லை உங்களுக்கு? உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள் மக்களே.